உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோமா? கைகளை தட்டி வரவேற்போமா? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். வாதி தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நாம் நிறைய காரியங்களுக்கு எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் வந்திருப்போம். இந்த இடத்துல மனுஷனை தேவன் வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் வெளிப்படும்படியாய் அவருடைய வார்த்தை நம்மளை இந்த பூமியிலே வழி நடத்துகிறது மாத்திரமல்ல, நித்தியத்திற்கு அழைத்து போகிறதா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வுலகத்திற்கு மாத்திரமல்ல, தேவனோடு என்றென்றும் வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல தேவ சமூகத்திலே எரிந்து கொண்டிருக்கிற பலிப்பிடத்திலே எலியா எப்படி தன்னுடைய காளைகளை சந்து சந்தாய் வெட்டி வைத்தாரோ, அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகளை, செயல்பாடுகளை, எல்லா கிரியைகளையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆவியானவரே என்னை ஆட்கொள்வீராக, என்னை முழுவதுமாய் நிரப்புவீராக, உடைய அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படுவதாக, எனக்குள் இருக்கிற நுகத்தடிகள், நிவன் சொல்கள், விரல் நீட்டுதுகள் நீங்கும்படியாய் கர்த்தர் என்னை முற்றிலும் தாழ்த்தி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் செய்தி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நீரே பேசுவீராக. கேட்கும்படியாய் என் செவிகள், என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். உம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஆராதனைக்குள்ளாக தேவன் வழி நடத்தி சென்றார். போன மாதம் உங்களோடு கூட நான் பேசின தலைப்பு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேக கூட்டங்கள், வசனங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீ பயப்படாதே, பலங்கொண்டு, இதெல்லாம் உலக மனிதர்கள் நம்மளோட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்குள்ளாக இருந்து உன்னை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, என்னுடைய ராஜ்யத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. பிதாவே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவருடைய கிரியைகள் எல்லாம் செய்து முடித்து பிதாவினிடம் வலது பரிசில் வீற்றிருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளுக்கு விட்டு சென்ற அந்த கட்டளைகளையும் கை கொண்டு நாம் இதிலே நடந்து வெற்றி சிறந்து உலகம், மாமிசம், பிசாசு வெக்கப்பட்டு போகும்படியாய் அதை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தவர்களாய் போனாதான் நமக்காக பரலோக வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்வோமா? தேவன் அதற்காக நமக்கு மத்தேயு 24:44 உங்களோட கூட நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை போன மாதம் பார்க்காதவர்கள், வராதவர்கள் தயவுசெய்து யூடியூப்பில் போய் பாருங்கள். அதில் புதிய ஜீவிய சபை மீனாம்பாள்புரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேருந்து வரும். நான் உங்களோடு கூட அந்த காரியங்களை திரும்பவும் பேசி கொண்டிருந்தால் இன்னும் போகும் தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால தேவனுக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களோடு கூட முடித்தேன். மாரநாதா என்றால் என்ன? மாரநாதா என்றால் என்ன? இதை யார் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எதற்காக இதை சொன்னார்கள் என்றெல்லாம் உங்களோடு கூட கடைசியாக முடித்து அந்த முடிவுக்குள்ளாக கொண்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு அதில் இருந்தே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இயேசு சீக்கிரம் வருகிறார். அழகாச்சுறார். மாரநாதா என்ற அரேமிய வார்த்தைக்கு இயேசு வருகிறார் என்று பொருளாம். மாரனா அப்படின்னா ஆண்டவரே, தா அப்படின்னா வாரும். என்னது? மாரநாதா. இந்த மாரநாதா அப்படின்ற வார்த்தை பைபிளில் மறைமுகமாக 25 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த வசனங்களை கேளுங்க. ஏன்னா இந்த வசனங்களை ஃபுல்லாக நான் உங்களோட இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் குறுகின டைம் தான். அதனால் அழகா சொல்கிறாரு, மூல மொழியில் அப்போஸ்தலனாகிய பவுல் மாரநாதா என்பதற்கு 1 கொரிந்தியர் 16:22 எடுத்துக்கொள்வோமா?
1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். இதே கர்த்தர் வருகிறார். அவர் அன்பாகவே வந்தார், அன்பையே வெளிக்காட்டினார், பிதாவுடைய சித்தத்தை செய்து போய்விட்டார். இயேசு வருகிறார், நீங்களும் ஆயத்தமாகுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கடைசி ஜெபமாக பைபிள்ல கடைசி வசனம் புத்தகம் 22:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு வாரும். மாரநாதா அப்படின்னா இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். சீக்கிரமாய் ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அழகா இதை உங்களோடு கூட நான் குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். மாரநாதா என்றதுக்கு ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஒருவர் பார்த்தோன்னே நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்களாம், மாரநாதா. ஏன் இந்த மாரநாதான்ற சொல் ஒருத்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே, வேதனைகளில் அல்ல தேவனிடத்தில் ஏதாவது எதிர்பார்த்து வருகிற வேலையில், சோர்ந்து போயிருக்கிற வேலைகளில் இந்த மாரநாதான் சொல்லும் பொழுது இயேசு வரப்போகிறார், இயேசு வருகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து சொல்லுகிற வேலையில் அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறதா இருக்கிறதாம். இந்த உலக கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது, இயேசு வருகிறார். என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்தாச்சு, இயேசு வருகிறார். அந்த வருகிறார் என்றால் நான் அவரோடு கூட போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அப்ப இந்த உலக கவலைகளை விட்டுவிட்டு தேவனை தேடுகிறதிலும் அவர் வருகிறதற்கு நான் எப்படியெல்லாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். மணவளாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாகிய கிறிஸ்து சபை ஆயத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு, ஹலோ என்றோ போகும்போது பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க, மாரநாதா மாரநாதா. இன்றிலிருந்து நம்ம சபைகள்லையும் கூட அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோமே. மாரநாதான்னு சொல்லும்போது நம்ம ஆவி ஆத்தும சரீரத்தில் எல்லாவற்றிலையும் ஒரு உயிர் பெற்று இயேசு வரப்போகிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என்னை ஜெனிப்பித்தவர், என்னை இம்மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன் என்னை அழைத்து போகவும் வரப்போகிறார். ஆமேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அழகா சொல்றாரு பாருங்க, யோவான் 14:28 பின்பகுதி வாசிங்க, முன்பகுதியை மட்டும் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அழகாச்சரர் கவலையே படாதீங்க, எதையும் கொண்டு போய் அழுத்தம் கொடுக்காதீங்க, கர்த்தர் வரப்போகிறார். அழகா சொல்றாரு பாருங்க, தென் துருவ பகுதி. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. மலருக்காக எப்ப தேவன் அங்க ஆயத்தம் பண்ணி முடிக்கிறாரோ, இந்த பூமியில நான் நினைச்சா கூட நான் இருக்க முடியாது, விரும்பினா கூட. ஒருவேளை இந்த 40 நாட்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகையா இருக்கலாம், இல்லை என்னுடைய மரணமா இருக்கலாம். அதற்கு ஆயத்தப்படுகிற அனுக்கிரகத்தின் நாட்கள், இரட்சணிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமாவதற்கு என்ன கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் கொடுங்க. நான் இதை குறித்து உங்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். தென் துருவ பகுதியில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர் அவருடைய குழுவை கொண்டு வந்து என்ன செய்கிறாராம், சிலரை அந்த பிரிட்டிஷ் அந்த அண்டார்டிகாவில் உள்ள பனிமூடு யானை தீவுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சிலரை இறக்கி விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நான் திரும்பி வருவேன், நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன பாரு. கொஞ்ச நாள் கழித்து வரல, நாட்கள் ஆகிக்கொண்டே இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, வருவார்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவர் வரும் பொழுது திரும்ப அந்த பனிமூடுகள் என்ன செஞ்சிருச்சு, மூடி மழை போல் ஆயிடுச்சு, பாதை கிடைக்கல. திரும்ப அவர் அந்த சைடில் வெயிட் பண்ணுறாரு, இவங்க இந்த சைடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப மழை எப்பொழுது அந்த பனி உருகி வழி விடுதோ உடனே இவர் போகும்போது எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்களாம், அவரோடு சுட ஏறிட்டாங்களாம். இவருக்கு ஒரே ஆச்சரியமா, என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஏறினவங்க சில இடங்கள்ல அவர்கிட்ட கேட்குறாங்களாம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, நாங்கள் எப்பொழுது எங்கள் பாய்கள் படுக்கைகள் எல்லாவற்றையும் சுற்றி ஆயத்தமாயே இருந்தோம். அதனால தான் நீங்கள் வந்த உடனே நாங்கள் சடனாக என்ன செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் வருகிறார்னு என்னங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் வரலையே.
அவர் வர்றாரு நீங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சின்ன பிள்ளைய பூச்சாண்டி ஏமாத்துற மாதிரி, இல்லை பூச்சாண்டி வருது. ஆனா அவர் வருகிறதற்கு சில அடையாளங்கள் இந்த தேசத்திலே நடந்தேறி கொண்டே இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தையை மலைகள், குன்றுகள், காடுகள், மேடுகள், மலைகள் எல்லாம் ஆயத்தமாய்க்கொண்டே இருக்கிறது. அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட அவருடைய ஜனமாயிருக்கிற நாம் நிறைய நேரங்களில் நிர்விசாரமாய்க்கொண்டு இருக்கிறோம். கணனித்திரையின் ஆவியினாலே அநேகர் முடங்கி ஜெபிக்க வேண்டியவர்கள் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள். என்ன செய்கிறாரு? விழித்திருங்கள்ன்றாரு. அழகா சொல்ற பாருங்க, சங்கீதம் யோவான் 14:3 ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் ஸ்காலர் ஏஎம் ஹெண்டர் என்ற அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஒரு சம்பவத்தை பார்த்து அதை அவர் நமக்கு விளக்கப்படுத்துறதுக்காக அதை எழுதியிருந்தாரு. அதில் என்னன்னா, மரிக்கும் தருவாயில் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதர் ஒரு விசுவாச கிறிஸ்தவ டாக்டரிடம் தன்னுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. அந்த மரிக்கிற தருவாயில அவரிடத்துல இந்த கிறிஸ்தவ டாக்டர் சொல்லுகிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, சீக்கிரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அங்கே போக வேண்டியது இருக்கும். இவர் கொஞ்ச நாட்கள் ஆகிறது, கொஞ்சம் அவருடைய ஹெல்த் கொஞ்சம் சரியாகி கொண்டே இருக்கிறது. அப்போ டாக்டர் என்ன செய்கிறாரு? வீட்டுக்கு வரவும் போகுமா இருக்கிறாரு. அவரோடு உறவை வலுப்படுத்துகிறாரு. அந்த நோயாளிக்கும் அந்த டாக்டருக்கும் வீட்டுக்கு வர அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இதை மாதிரி செய்கிறாரு. உடனே இந்த நோயாளி அந்த டாக்டரிடம் கேட்குறாரு, நான் மரித்து விட்டென்றால் நான் போகும் இடம் எப்படி இருக்கும்? நான் செல்லும், அந்த அழகா சொல்கிறாரு பாருங்க, பின் நான் செல்ல போகும் இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னார். இந்த இடம் எனக்கு முடிவுக்கு வருதுன்னா இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன், அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் நோயாளி டாக்டரிடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவர் நோயாளியுடைய வீட்டில் சத்தம் கேட்குது, கதவு சுரண்ட சத்தம் கேட்குது. உடனே டாக்டர் கேட்குறாரு, ஏதோ சுரண்ட சத்தம் கேட்குது, உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு. ஆமாம் கேட்குறது. அது என்னன்னா, நான் சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னொன்னே என்னுடைய செல்ல பிராணியாக இருந்த நாய்க்குட்டியும் பூனையையும் அந்த ரூமில் தான் விட்டு என்ன செஞ்சுருக்கிறேன், அடைச்சிருக்கிறேன். ஆனால் அது இப்பொழுது என் சத்தத்தை கேட்ட உடனேயே அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, கதவை சுரண்ட ஆரம்பிக்குது. டாக்டர் பிடிச்சுக்கிட்டாரு. இப்போ ஈஸியாக இவருக்கு என்ன செய்யலாம், சொல்லலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் கிறிஸ்தவர் அல்லவா, தேவ நாணம் இருக்கும் நிச்சயமாக. அதனால இவர் அழகா சொல்றாரு, நீங்க செல்லும் இடம் என்னவா இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பிராணிகளை உள்ளே போட்டு அடைச்சிட்டு வந்தீங்க. ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்டோன்னே அதுகள் சுரண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் எப்படி படுக்கையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, இங்கே யாரெல்லாம் இருக்கிறோம், எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் எஜமானுடைய சத்தம் மாத்திரம் என்ன செஞ்சு கேட்டுருச்சு. இதே போலதான் நம்ம பரலோகத்தில் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்குன்றது தெரிய வேண்டாம், அதை நம்ம பார்க்கவும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய எஜமான் அங்கே இருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல அவருக்கு விளக்கப்படுத்தி அவர் சொல்றாரு. அது சொன்னோன்னே அவர் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 5:1 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5:1 வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22, 23. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் உண்டாக்கப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அங்க அழிவே கிடையாது, நித்திய காலமாய் வாழ போகிறோம். இங்க வானம் பூமி எல்லாமே தற்காலிகமான ஒரு கூடாரம். இந்த கூடாரவாசிகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டு போனார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் திரும்ப வருவேன், உன்னையும் அழைத்து செல்வேன் என்று சொல்லி அதை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர் பேரண்ட்ஸை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்ப என்ன செய்கிறது இல்லை. இந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை விட்டுட்டு பேரண்ட்ஸ் வெளியில நின்று, என் பிள்ளை அழுகுதா, என் பிள்ளை கத்துதா, என் பிள்ளைக்கு இருமல் வந்துருமே, அழுதா, காய்ச்சல் வந்துருமே, இந்த ஏக்கம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுடைய காலங்கள் முதியோர்களை கொண்டு என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு அவங்க அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என் பிள்ளைய கொண்டு ஒரு நாள் நான் விட்டேனே, என் பிள்ளை என் சத்தத்தை கேட்க மாட்டேனுதே.
இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, வருவேன், நிச்சயமாக வருகிறேன், நான் உன்னோடு கூட நான் என்ன செய்கிறேன், அழைச்சிட்டு போகிறேன். அந்த நம்பிக்கையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த நம்பிக்கையை மாத்திரம், அழியாத நம்பிக்கை, வாக்குறுதி, உண்மையான ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதிக்காக நாம் தயாராகும்படியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 7:15-17 வாசிங்க. 7:15-17 உங்களுக்கு நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கிறேம்மா, மாத்திரு. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு, இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அழகா தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்ம கண்ணீரை துடைப்பார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, அவரே ஆலயம், நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர். அதனால இங்கே உள்ள கண்ணீரை சிந்துக்கிட்டு உட்காந்து ஒரு மூலையில முடுங்கிக்கிட்டு இருக்கிற கவலைகளெல்லாம் தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஆண்டவரோடு உறவு வைக்க விடாம பிசாசு என்னென்ன காரியங்களை கொண்டு வருதோ அதவே போட்டு சிந்திச்சுக்கிட்டு உன்னையே நீங்க எப்படியாவது கீழே போட்டு கொண்டு போகணும் நரகத்துக்கு, அதற்கு அவன் அதிசீக்கிரமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போமா? அது அழகா சொல்லுது பாருங்க. மத்தேயு 25 6-10 10 கன்னிகைகளை குறித்து நாம் ஏற்கனவே அங்க பார்த்திருப்போம். அங்க சொல்லுகிறது பாருங்க, 25 6-10. இதுல 6வது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உனக்காக ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்திட்டேன். நடுராத்திரியிலே திருடனை போல என்னுடைய வருகை இருக்கும்னு சொன்ன தேவன் நடுராத்திரியிலே வந்து என்ன செய்கிறாரு? மணவாளன் ஆயத்தமாகி வருகிறார். அந்த இடத்துல வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. பின்னாடி வாசிங்க சிஸ்டர். 10க்கு பின்னாடி. கதவும் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. 10 பேர்ல 5 பேர் மட்டும் ஆயத்தமாகி விழித்திருந்து, என் மணவாளனுக்காக நான் ஆயத்தமாகி விட்டேன், என்ன அபிஷேகம் குறையாம எப்பொழுதும் தன்னை காத்து கொண்டு இருந்தார்கள். இன்னொரு 5 பேர் அதிசயமா வேகமா ஓடுறாங்க. எனக்கு குறைவா இருக்கு, என்ன கொடு. இனி நான் கொடுத்தேனா ஆண்டவர் வந்துருவாரு, இனி நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்கிற நேரம் இல்லை. இன்னைக்கு உங்களால் எவ்வளெல்லாம் மற்றவர்களை அனல் மூட்டி எழுப்பி விட முடியுமோ கொடுத்து அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. இனி நேரம் இல்லை. ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த சத்தம் கேட்ட உடனே ஆயத்தமாக இருந்த அந்த 5 கன்னிகைகளும் என்ன செய்யப்பட்டுச்சான்? அழகு அந்த இடத்துல வேத வசனம் சொல்லுது, அவரோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள் மணவாளன் மணவாட்டியை அழைத்து போனார், கதவு அடைக்கப்பட்டது. இது புதிய ஏற்பாட்டிலே கதவு அடைக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலே கதவு ஒரு இடத்துல அடைக்கப்பட்டது. நோவாவுடைய அங்க கேளுங்களேன், அங்க 6ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் லாஸ்ட்ல வாசிங்களேன். ஆதியாகமத்துல தான் நோவா தாத்தாவே இருக்கிறாரு. பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 6:22 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
நோவா அப்படியே செய்தான். தேவன் எனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நான் செய்து முடித்ததுக்கு அப்புறம் 7:16 வாசிங்க. ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. நீ எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிந்து, மற்றவன் உலகத்துல பார்க்கிறவனுக்கு நீ பைத்தியக்காரனா இருந்திருக்கலாம், கிறுக்கனா இருந்திருக்கலாம், வேலை செய்யும் போது எத்தனை பேர் எத்தனை கேலி பண்ணியிருக்கலாம் அவரை. உலகத்துல நம்ம பைத்தியக்காரர்கள் தான். ஆனா தேவன் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் யாரெல்லாம் உள்ள விடணும் நம்ம ஆயத்தம் பண்ணி எல்லாத்தையும் உள்ளிட்டோன்ன, நோவாவையும் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டோன்னே கதவு அடைக்கப்பட்டாயிடுச்சு. கதவு திறக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிற்பாடு நோவா அந்த ஜனங்கள் ஃபுல்லா கதறுனாங்க, கதவை திறையே நாங்க வரும்பொழுதுன்னு. திறக்கப்படாது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நம்மளுடைய செவிகள் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நான் விருத்த சேதனம் பண்ணப்படல, என் இருதயம் பரிசுத்தப்படல, நான் தேவனுக்கு நேராக கரெக்டா நான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, நான் கை கொள்ளல என்றால் நம்மளை போல பரிதபிக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. இது அழகா உலகத்தாருக்கு அல்ல. இதை நீங்க அழகா மத்தேயு 25 பிற்பாடு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க. 25ஆம் அதிகாரத்துல தான் நினைக்கிறேன். அழகா சொல்லுவார், எஜமான் எப்படி இப்படி வர்றாரு, எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்நியருக்கு சொல்றியா பேதுரு கேட்பான், எங்களுக்கா இல்லை எல்லா ஜனங்களுக்குமா? ஆண்டவர் சொல்லுவாரு, என்னோடு விவாகம் பண்ணினவர்களை நான் அழைத்து போக வருகிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை மணவாளனா ஏற்றுக்கிறீங்க, யாரெல்லாம் அவருக்கு மணவாட்டியாய் உங்களை நீங்க அலங்கரித்து கொண்டிருக்கிறீங்க, அவர்கள் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாக, கர்த்தருடைய அந்த கானான் பரலோகத்துக்குள்ளாக அதை பிரவேசிக்க முடியும், அந்த நித்தியத்துக்குள்ளாக போக முடியும். அதுக்கு அழகா தேவன் வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்களேன். யாத்திராகமம் 27, 20, 21, லேவியராகமம் 6:13. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, குத்துவிளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்ததிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும், சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் ஆசாரியரும் அவர் குமாரர்களும், ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இந்த இடத்துல சொல்லல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே அவர் கொடுத்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை திரும்ப 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 அவரோடு கூட உறவு வைக்கணும் என்றால் இருளுக்குள்ள ஆண்டவர் வரமாட்டாரு. வெளிச்சம் உங்களுக்குள் இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களோடு கூட வருவாரு. அதனால சாயங்காலம் தொடி அடுத்த காலை வரைக்கும், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நிமிடம் கூட இடைவெளியே இல்லை. எப்பொழுதும் உங்கள் விளக்கு என்ன செய்யணும்? குத்து விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கணும். வாசிங்க, முடிச்சிட்டிங்களா? இல்ல. கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது. 6:13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகாது. அழகா சொல்றாரு, பலிபீடத்தின் மேல் எப்பொழுது என்ன செய்யணுமா? இல்லைங்க, எனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் லைட்டை போட்டு தேடுறேன் பார்த்தீங்களா, இல்லைன்னா ரூமில் எல்லா கதவும் எல்லாமே அடைச்சி வச்சு கிடப்போம். எனக்கு என்ன தேவைப்படுதோ அப்போ மட்டும். அப்போ எனக்கு என்ன தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் தேடும்படி வருகிறோம். இந்த விளக்கை மற்ற நேரத்தில் அணைச்சி போட்டு இந்த உலகத்தில் நடக்கிற அசுத்தங்களுக்கு, பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுறது? திறந்து கொடுத்துறது. எல்லாம் உள்ள வந்துட்டு உட்காந்துருக்கும். இந்த இடத்த சொல்றாரு, வாசிங்க அந்த இடத்த. 6:13. அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஒருபோதும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ராஜாதி ராஜாவ, நீயும் ராஜாவுடைய பிள்ளை.
ஆனா உன்னைய இந்த உலகமும் பிசாசும் மாமிசமும் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ இந்த பூமிக்குரியவன், மண்ணுக்கு தான் போற, இதெல்லாம் உனக்கு தான், இதை நீ அப்படி செய்யலாம், நீ இப்படி செய்யலாம். நாம் சிந்திக்கிறது எல்லாமே ராஜாவுடைய பிள்ளையார் நினைச்சு சிந்திங்க. அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், பிதாவுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கிறேன், நீங்க இருளிலே நடவாதபடிக்கு வெளிச்சத்துல நடக்கிறவர்களா இருங்கள் என்று சொல்லுகிறார். அழகா சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 வாசிங்க. 3:16 வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனறலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதற்குரிய அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் உன்னுடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினேன், உன்னுடைய நாமத்தினாலே நான் அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே, நான் சாட்சியெல்லாம் சொல்லி எல்லாரையும் ஆத்துமாக்கெல்லாம் கூட்டு வந்தனே, வச்சனே. அக்கிரம சிந்தைக்காரனை விட்டு அகன்று போ, உன்னை அறியன்ட்டாரு. இங்கே சொல்கிறாரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன். நான் உலகத்தில் ஒரு கால், ஆண்டவருக்கு ஒரு கால். உலக சபைக்குள்ளார வந்தால் அந்நிய பாஷை, வெளியில் போனால் அக்கிரம பாஷை. யாரை என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், ரொம்ப சிந்திக்கணும். இந்த சிந்தனையை காத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மளை திட்டமும் தெரியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் நம்ம சபையை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும்படியா நான் 3 வாரமா நானும் வரேன். அடுத்து சாமி தோரணை, அடுத்து சேலம் பாஸ்டர், அடுத்த ஆன்டி. ஆனால் அவங்க எல்லாருமே நான் எடுக்க வேண்டிய வசனத்துக்கு எடுத்து கொடுத்த மாதிரி எல்லாருமே அதே காரியங்களை தான் சொன்னாங்க. அழகா சொல்றது பாருங்க. இந்த இடத்துல லூக்கா எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36. லூக்கா எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க. லூக்கால சொல்லுது பாருங்க, எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அடுத்த வசனம் நீங்க படிச்சு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படிக்கு எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரர். கர்த்தர் கொடுத்துட்டு போன பொறுப்புக்கு நிச்சயமா நம்ம பதில் கொடுக்கணும். அவர் வரும்பொழுது நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். அழகா சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட. சத்தம் கேட்ட உடனே அந்த 5 கன்னிகைகளும் ஆயத்தமாயிருந்தார்கள். கதவை தட்டுகிற சத்தம் கேக்குது என்றால் நல்ல நிறைய சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம். அந்த எக்கால சத்தம், முதல் எக்கால சத்தம் அழகா சொல்றாரு, கேட்கப்படுகிற செவிகளாய் நாம் இருக்க வேண்டும். அதை மறந்துட்டு உட்காந்து நம்ம பாட்டுக்கு தேவையில்லாதான் கேட்டுட்டு இருந்தோம்னா தேவனுடைய வருகை ஆயத்தமாக இருக்கிறது. அழகா இதெல்லாம் சொல்லி முடிச்சு எனக்கு என்னோடு கூட பேசின வார்த்தை சங்கீதம் 84:10. தாவீது அழகா சொல்கிறான். அந்த பின்பகுதியை வாசிங்களேன். சங்கீதம் 84:10. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இப்போ நமக்கு ஒரு மனுஷன் பணம் கொடுக்கணும், இல்லை நான் பணம் கேட்டு போகிறேன்,
எப்பொழுது என்ன செய்வோம்? அவன் எப்போ வெளியில் வருவான்? இல்லை நம்ம கொடுக்கறதா இருந்தால் நம்ம எப்போ போவோம்? ஆயத்தமாய் காத்தே இருப்போம் அந்த வாசற்படியிலேயே. இந்த இடத்துல சொல்றாரு, எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு போவதற்கு ஆயத்தமாகி வருகிறாரு. இந்த உலகத்துல நான் எப்படி எத்தனை வருஷங்கள் வாழுகிறோனோ அது பெருசல்ல, இது தற்காலிக கூடாரம். சங்கீதக்காரன் தாவீது அறிந்தவனாய் அனுபவித்தவனா சொல்றான், ஆண்டவரே என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலேயே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அவன் சொல்றான் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அழகா சொல்றாரு, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான்றதுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை எடுத்து படித்துக்கொள்ளுங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, பரலோக அந்த அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அருமையான அந்த இடத்துல பசி இல்லை, பட்னி இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, நித்திய நித்திய காலமாய் நாம் தேவனோடு வாழப்போகிற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்யணுமா? இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்தையும் நான் கண்ணும் கருத்துமாய் நடப்பிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வருவார். நான் அவரோடு போவேன் என்ற அந்த ஆவலோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்து மற்ற காரியங்களை சிந்திக்கணும், செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். உலக சிந்தனையிலே சிதறி போயிடக்கூடாது. என் ஆத்துமாவே கர்த்தரை உயர்த்துவதாக, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுன்னு சொல்லி சங்கீதக்காரன் அவன் ஆத்துமாவை அடிக்கொருக்கா சொல்வதற்கு காரணம், அந்த ஆத்துமா அழிவில்லாத அந்த நித்தியத்திற்கு போகணும். இந்த சரீரம் மண்ணோடு போகிறோம். அழகு அதனாலதான் சொல்றான், அப்ப நிலையான நகரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த தீர்க்க தரிசனமாய் சொன்னப்பட்ட எல்லா காரியங்களும் இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கு. சூரியனிலே மாற்றம், சந்திரனிலே மாற்றம், கடலுக்குள்ளாக மாற்றம், எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளையும் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்கள் ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறோமா? பழைய வாழ்க்கை, பழைய பேச்சுகள், பழைய காரியங்கள் எல்லாம் உங்களை பின் தொடர்ந்துகிட்டு தான் வரும். ஆனாலும் அது எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நீங்க எதை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் கொண்டு போக முடியும். அதனால தேவையில்லாததை ஏற்றுக்கொள்ளாதீங்கள். அழகாச்சுறாரு, நம்மளுடைய வாழ்வை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்வோம், ஆயத்தமாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பங்கடைய வேண்டும். ஏனென்றால் பிலிப்பியர் 3:20 சொல்லுது, நிலையான நகரம் நமக்குண்டு. நிலையான நகரம். இந்த இடத்துல பெரிய ஒரு கருப்பொருளே இருக்கு. வானம் பூமி எல்லாம் அழிந்து போகும். நிலையான நகரம், நித்திய அங்க இருந்துதான் வானத்தை பூமியை எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார். சொல்றாரு பாருங்க, வெளிநாட்டிற்கான அமெரிக்க தூதுவரின் கடமைகளை பற்றி பேசுவதற்காக தூதுவர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அமெரிக்காவின் MSc. அதாவது அமெரிக்காவின் தூதுவர்கள் அமெரிக்காவின் குறித்து பேசுகிறேன் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஒரு 5 விதமான காரியத்தை குறித்து பேசினார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆலைக்கு உட்பட்ட ஒரு சிறிய இடம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. 2வது சொன்னாரு, தூதரகத்தின் உட்புற சுவற்றிலே ஜார்ஜ் வாஷிங்டன், ஆபிரகாம் லிங்கன், ராபர்ட்ஸ், இப்படி ஜனாதிபதிகள், முன்னாடி இருந்த ஜனாதிபதிகளுடைய போட்டோக்கள் எல்லாமே, புகைப்படங்கள் எல்லாமே அதுக்குள்ளாக இருக்கும். 3வது சொன்னாரு, எங்கள் நாட்டுக்கு புகழ்ச்சியாக எங்கள் நாட்டுக்கொடி மட்டும் அங்க என்ன செய்யப்படும், அந்த தூதரகத்தில் ஏற்றப்படும். 4வது சொன்னாரு, எங்கள் அமெரிக்காவின் தூதரகத்தில் அமெரிக்க நாட்டு சட்டம் மட்டுமே என்ன செய்யப்படும், பிரதானமாக இருக்கும். நமக்கு போன வாரம் தான் எடுத்தாங்க.
கர்த்தருடைய சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசியா சொன்னாங்க, அன்பே பிரதானம். இங்க அழகா சொல்றது, அமெரிக்காவுடைய சட்டம் மட்டுமே பிரதானம். நாங்கள் கிறிஸ்மஸ், தேங்க்ஸ்கிவிங் மற்றும் ஜூலை 14 போன்ற பண்டிகைகளை மட்டும் கொண்டாடுகிறோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க தூதரகத்திற்கு வெளியே நிலைமை வேற. அங்க எல்லா விதமான பண்டிகைகளையும் கொண்டாடுவாங்க, எல்லா விதமான காரியங்களும் நடக்கும். ஆனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு உட்பட மாட்டோம். எங்க சட்ட திட்டங்கள் என்ன, எங்களுடைய பிரதானம் என்ன, எங்களுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கும். இது நல்லா நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அங்கே ஜெயக்கொடி மாத்திரம்தான். இங்க எத்தனை கொடி பறக்குது? எண்ணிக்கையே இல்லை. புதுசு புதுசா கொடிகள் வந்து கொண்டிருக்கு. அந்த கொடிகளுக்கெல்லாம் கோஷம் போட்டு என்ன ஆகுது? ஜனக்கூட்டங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. ஆனா நம்மளுக்கு ஒரே கொடி, ஜெயக்கொடி. ஜெயபலனானவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து, இந்த உலகத்துல நீங்களும் ஜெயம் எடுத்து ஆயத்தமாகி காத்திருக்கிற வேளையில உங்களை அழைத்துட்டு போவார். அங்க அங்க அவருடைய சட்டம் மட்டும்தான். அங்க ஆளாளுக்கு சட்டம்லாம் கிடையாது. அன்பே பிரதானம். அழகா சொல்றாரு பாருங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை ஃபுல்லா சொல்றாரு. அமெரிக்க ஆலைக்குட்பட்ட ஒரு சிறிய இடம் என்று கூடி முடித்தாராம். நாம் இவ்வுலகிலே குடியிருந்தாலும் கூட அனைவரும் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இங்க நான் எத்தனையோ ஏக்கர்களுக்கு சொந்தக்காரியா இருக்கலாம், ஆனா அது எல்லாம் என்னோட கூட வர போறதில்லை. இந்த உலகத்துல நான் தற்காலிக கூடாரம், எல்லாம் அழிந்து போகிறோம். அழகா சொல்றாரு, குடிமக்களாகவே பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக தேவனின் சட்ட திட்டங்கள் மாத்திரம்தான் நாம் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு இங்க சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேணான்னு சொல்லல. ஆனா மாறாக இருக்குமானால், கிறிஸ்துவுக்கு மாறாக இருக்குமானால், இனி போகிற நாட்கள்ல அப்படித்தான் வரும். அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னாரு, முடிவு பெறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவன். இல்லப்பா எனக்கு ரேஷன் வேணும், இல்லப்பா எனக்கு இந்த சொந்த பந்தங்கள் வேணும், இல்லப்பான்னா இல்லாமையே போயிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஆத்துமாக்கு அவன் தான் கணக்கு. மற்ற யாரும் என் வீட்டுக்காருக்காக நான் போய் அங்கே என்ன செய்ய முடியாது, ப்ளீஸ் பண்ணி பேச முடியாது. என் பிள்ளைகளுக்காக நான் போய் பேச முடியாது. அவங்க ஆத்துமா கணக்கு. அந்த ஆத்துமா அங்கே போய் சேர வேண்டும். அழகா சொன்னார் பாருங்க, நாம் அவருடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு மாற்றம் நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இவ்வுலகின் அதிபதியாகிய பிசாசின் வல்லமைக்கு நாம் நம்மளுடைய சிந்தனைகள் எதுவுமே கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, அடிமைகளும் அல்ல. கரங்களை தூக்கி சொல்லுவோமா? நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நான் பரலோக பிரதிநிதியாக இருக்கிறேன். எனக்கு அவர் சொன்ன சட்ட திட்டங்கள் மாத்திரமே நான் கை கொள்ளுவேன். இந்த உலகத்தின் பிசாசு என்னை திருத்துகிற எந்த காரியமாக வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அதற்கு அடிமை அல்ல. ஆமேன். அழகா சொல்றாரு பாருங்க, வெளி உலகில் இருக்கிற மனிதர்களோடு நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் என்ற நினைவோடு கூட எப்பொழுதும் நம்மளுடைய சிந்தனையில நம்ம சொந்த பந்தங்களோடு இருந்தாலும் கூட அங்க பேசுற சந்தோஷத்துக்காக பேசுகிற களியாட்டங்கள், பேச்சுகள், அழகா நீதிமொழிகளை டெய்லி எடுத்து வாசிங்க. அது உங்களை போதிக்கிறதா இருக்கிறது, நடத்த வேண்டிய வழியில நடத்துகிறதா இருக்கிறது. அதனால இருந்தாலும் நீங்களும் நானும் சிந்தனையை காத்து கொண்டு எப்படி பேசணும், எப்படி நம்ம அவங்களை ஆதாயப்படுத்தணுன்றத மாத்திரம் என்ன செய்யுங்க, கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. உலக பிரகாரமான மனிதர்களுக்கு கூட, அரசியல்வாதிகளுக்கு, ஏன் விட்டு விட்டு கேட்குது, கொஞ்சம் சவுண்டைப்பா. சினிமா நட்சத்திரங்கள் தலைவர்களாக இருக்கலாம். உலக மனிதர்களுக்கு யாராரு? அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள், அல்ல முன்னோர்கள் யாராவது கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே தலைவர் தான். அவர் யாரு? கரங்களை தூக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் வாரும், நீர் வாழ்க. நல்ல ஒரு காரியம் பாருங்க. நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போனவன் யோசேப்பு. எகிப்தில் அடிமையா கொண்டப்படுகிறார். ஆனா அங்க உள்ள சட்டத்திட்டங்களை இந்த மனிதன் என்ன செய்யல, கற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை கடைபிடிக்கவும் இல்லை. தன்னை காத்து கொண்டான்.
கண்ணியத்திலையும் தேவனோடு கூட இருக்கிற உறவுலையும் தேவனோடு இருக்கிற பரிசுத்தத்திலையும் காத்து கொண்டதுனாலதான் அவன் மேல் கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு சொல்றாரு, சரீரத்திலே நம் உலகத்தில் குடியிருந்தாலும் நம்முடைய உண்மையான குடியிருப்பு அந்த பரலோக நித்திய காலமாய் பிலிப்பியர் 3:20 சொன்னது போல நாம் அங்க போக வேண்டும். அதனால அழகா சொல்றாரு, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் பரலோக தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு மட்டுமே நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் தேவனின் அழகா சொல்றாரு, தூதரகத்திலே குடியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 மட்டும் வாசி முடியுங்க. அடுத்த மாதம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்க படைத்தார்கள். அந்த நண்பர்கள்ல ஒரு மனிதன் ரொம்ப நாளாகவே அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுனால கோமா ஸ்டேஜுக்கு போய் தன்னுடைய இதுவே இல்லாம என்ன செய்தாராம், கிடந்தாராம். ரொம்ப நாட்களாக வருஷங்களாக ஆகிட்டு இருக்கு, இவர் இப்படியே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மறுத்து போயிட்டாரோ என்னமான்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், அவரை அடக்கத்துக்காக ரெடி பண்ணி கொண்டிருந்தார்களாம். ஆனால் நிச்சயமாக அவனை அடக்கியிருந்தா அவ்வளோதான். ஆனால் அந்த சமயம் சற்று நேரத்துக்குள்ளாக அவருடைய அந்த படுக்கையிலே கிடந்த நண்பனுடைய அந்த பெருவிரல்கள் அசைய ஆரம்பித்ததாம். இவருக்கா ஒரே ஆச்சரியமா, இவ்வளவு நாள் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லையே, இவர் அடக்கம்னு சொன்னோன்னே இவர் என்ன செய்கிறாரு, காலெல்லாம் ஒரு மாதிரி அசைக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்களாம், கொஞ்சம் புஷ் பண்ணி அவரோடு கூட பேச ஆரம்பித்து அவரை தட்டி கொடுத்து அவரை இது பண்ணி எழுப்புனாங்களாம். உடனே அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தாராம். பேச ஆரம்பிக்கும் போது இந்த கூட இருந்த நண்பனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அவன் உயிரோட தான் இருக்கிறான், நம்ம பாட்டுக்கு என்ன செய்ய பண்ணிட்டோம், கல்லறையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அடக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு கூட பேச ஆரம்பித்தானா. நீ அநேக நாட்களில் படுத்தே கிடந்தியே, நீ மறுத்து போயிட்டியோன்னு நினச்சோம், அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உடனே இவர் மெதுவாக பேச ஆரம்பிச்சாராம். அழகா சொல்கிறாரு பாருங்க, அவருடைய அனுபவத்தை இந்த நண்பர் இடத்துல சொல்கிறாரு. நான் சாகவில்லை, என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே, என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே என்னால் அறிய முடிஞ்சிச்சு. நான் உயிரோடு தான் இருக்கிறேன்றதை நான் அறிஞ்சிருந்தேன். ஏன்னா என் பாதம் ஜில் என்று குளிராகவே இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்க முடிஞ்சிச்சு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன்றதும் என்னால் அறிய முடிஞ்சிச்சு. ஏன்னா என் பாதம் ஜில்லுன்னு இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, எனக்கு பசி எடுத்ததையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஆனால் சொல்கிறாரு பாருங்க, ஒருவேளை நான் மரித்து போயிருந்தேன்னா, பரலோகம் சென்றிருந்தால் எனக்கு பசி எடுத்திருக்காது, நான் நரகத்துக்கு சென்றிருந்தேன்னா என் கால் குளிர்ச்சியாக இருந்திருக்காது. புரிஞ்சு கொண்டோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோமா? பரலோகம் போனால் எது இருக்காது, பசி எடுக்காது. நரகத்துக்கு போயிருந்தா கால் குளிர்ச்சியாக இருக்காது, அக்னியாக இருக்கும். அந்த இடத்துல அவர் சொன்னோனையே இந்த உலகமும் இப்படித்தான் இருக்கிறது. இந்த உலகமே அப்படிதான் உயிரோடு இருக்கிறேன்ற முடிவுக்கு வந்து சொன்னார். இந்த உலகம் இருப்பதும் எவ்வளவு உண்மையோ அதே போல நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோகமும் உண்மையானது ஒன்று. இதை எத்தனை பேர், நிறைய பேர் பரலோகம்னு ஒன்று இருக்கா, அங்கே நம்ம போகணுமா, அங்கே போகணுமா, ஏகப்பட்ட கேள்விகள். எப்படி இந்த உலகம்ன்றது ஒன்று இருக்கிறதோ, இங்கே பசி இருக்கிறது, பட்னி இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதை விட கொடுமை, நீங்கள் இதில் இருந்து மேற்கொண்டு பரலோகம் போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, நரகத்துக்கு போயிட்டா அக்னி இருக்கிறது.
இங்க அடிக்கிற வெயில நம்மளால தாங்க முடியல. தயவு செய்து சத்தியத்திற்குள்ளேயே நில்லுங்க. சத்தியம் நடக்கிற விதமாய் நடத்துங்க. ஏன்னா இந்த சத்தியம் இடுக்கமும் குறுக்கலான பாதை தான். இதுக்குள்ள போனாதான் நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். உலகம் விசாலமா இருக்கிறது, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போயிட்டு வாங்க சந்தோஷமா. ஆனா அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே உங்களால் நுழைய முடியாது. இந்த எச்சரிப்பாய் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், நம்ம காரியங்கள், குடும்பங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, பிள்ளைகளுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம், மாமிசம், பிசாசு வெக்கப்பட்டு போகும்படியாய் நம்மளுடைய சிந்தனையை காத்து கொண்டு நம்ம செயல்படுவோமானால் நாம் நித்தியத்திற்குரியவர்களாய் நாம் மாற முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட காரியங்கள். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அங்கே செல்ல வேண்டும். அது வரலாம், இல்லை என்னுடைய மரணமாக இருக்கலாம். எதுவாக இருக்குமோ அவரிடத்துல போய் ஒன்று சேர்ந்து அவரோடு மணவாளனோடு மணவாட்டியாய் கை கோர்ந்து அந்த சிங்காசனத்திலே வாழ வேண்டும். இதெல்லாம் தற்காலிக கூடாரம். தயவு செய்து கண்களை மூடி, அப்பா நாங்கள் உம்மை பார்க்கிறோம், உம்மை மாத்திரம் பார்க்கிறேன். இந்த லென்த் நாட்கள் அணுக்கிரக காலம். இது எத்தனை பேர் அசால்ட்டா இருக்கலாம், அசட்டையா இருக்கலாம், அல்லது இந்த ஓய்வு நாட்கள் ஏதோ பாரம்பரியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் நம்ம முடங்கி வீடுகளுக்குள்ள கிடந்தோம். லென்த் நாட்கள் இது கொரோனால இன்னைக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை தரிசிக்க வந்திருக்கிறோமா? மனுஷனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்கள்ல உண்மையும் உத்தமமாய். ஆனா தேவனை நாம் அதிக வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப சாட்டையில அடிச்சு கொண்டே இருக்கிறோம். தயவு செய்து மன்னிப்பு கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. அப்பா என் சிந்தனை மாற்றப்படணும். நான் ஒருத்தரை பார்க்கிற பார்வையை எப்படி இருக்கணும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களோட பேசும்போது நான் எப்படி பேசணும் என்று கத்துக்கொள்ளுங்க. சொல்றான் யாக்கோபுல, என் நாவுக்கு வாய்க்கு காவல் வையும் ஆண்டவர் என்றாரு. என் கண்களுக்கு கடிவாளம் போடு என்று சொல்லுகிறாரு. இந்த உலகம் எல்லாம் உண்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆனாலும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எதை நான் செய்யணுமோ அது மட்டும்தான். நமக்கும் அப்படித்தான். தேவன் கொடுத்திருக்கிற அந்த சட்ட திட்டங்களை மாத்திரம் கை கொள்ள கத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், தேவ வார்த்தைகளை கேட்கிறோம். வீட்டுக்கு போனோம்னா பைபிளை தூக்கி எங்கேயோ வைக்க வேண்டியது, அடுத்த வாரம் வர வந்து எடுக்க வேண்டியது, தூசியை தட்டி. தயவு செய்து தேவ சமூகத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஒருவேளை இந்த நிமிடம் வரைக்கும் உங்க இருதயத்துல ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்துட்டீர்களானால் தயவு செய்து, அப்பா எங்களுக்காக நீ சிலுவையில் அறையப்பட்டீர், என்ன பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக நீ இந்த உலகத்துல பாடுபட்டீங்கப்பா, உங்களை காரி துப்புனாங்கப்பா, சகித்து கொண்டீங்கப்பா. ஆனா என்னால இப்ப ஒரு சின்ன வார்த்தையை கூட என்னால சகித்து கொள்ளவில்லையே. ஆவிக்குரிய கனிகள்ல சொல்லுகிறார் பொறுமைன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார் நீடிய பொறுமை, இச்சையடக்கம். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள். இது விட்டு தாண்டி போயிடாதீங்க. நம்மளை இழுக்கணும்னு சொல்லி நம்ம உலகமும் மாமிசமும் பிசாசும் எத்தனை பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த ஏமாற்று உலகத்துக்குள்ள சிக்கி போயிடாதீங்க. எட்டர்னல் லைஃப், நித்திய நித்திய காலமாய் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் யார்? வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதீங்க. வழி இதுவே என்று சொல்லி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார்னா அந்த இடத்துல அதே மாதிரியே நடந்து கொள்ளுங்க. இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் கொடுக்கப்பட்டதுனால அதிகமாய் கேட்கப்படும். தேவ சமூகத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. அப்பா என்னை உச்சநிலைந்து உள்ளம் கால் வரைக்கும் உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த காரியமா இருக்கலாம், ஒருவேளை ஏன் பணம், ஏன் உதடு, ஏன் சரீரம் நான் கெடுத்துக் கொள்றேன், எதையும் கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அக்கினிலே போடப்படும். வேதம் அப்படிதான் சொல்லுது. எதையும் கெடுக்கிறதுக்கு இது அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள் ஆலயமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் அவர் தங்குற ஆலயம். அதே இது வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா அவர் நமக்கு ஆலயமா இருக்கிறாராம். ஆட்டுக்குட்டியானவரை விளக்கா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாட்கள் எங்களை கொரிந்தியர்ல சொன்னது போல எங்களை நீர் அழைத்தது உண்மை, தெரிந்து கொண்டது உண்மை,
எங்களை ரட்சித்து மீட்டது உண்மை. எங்க மூலியமாய் இந்த பூமியை சீர்படுத்துவதற்கும் இந்த பூமியை கர்த்தருக்கென்று சுதந்திரிப்பதற்காகவும் எங்களை நீங்க அழைச்சிருக்கிறீங்க சுவாமி. ஒருவேளை ஒரு நிமிடம் ஏதாவது உண்மை வேதனைப்படுத்தியிருந்தோமானால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் போர்க்கெடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு எச்சரிப்பின் நாட்கள். இனியும் காலம் செல்லாது என்று சொல்லி நாட்கள் பொல்லாதவனாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொன்னது போல இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தார்களும் என் சொந்த பந்தங்களும் எங்கள் சபை மக்களும் தேவனுடைய அந்த பரலோக வீட்டிலே தேவனோடு கூட என்றென்றைக்கும் வாழத்தக்கதாய் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை, வார்த்தைகளை, கிரியைகளை, எண்ணங்கள், நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை சுத்திகரிங்க. தாவீது சொன்னது போல உடைய ஈசோப்பினால் எங்களை சுத்திகரித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய பாதபடியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளும் அபிஷேகியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை 30 எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை புதுப்பித்து காணும்படி செய்து உம்மோடு ஆராதனை பண்ண உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டின மேன்மைக்காய் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. தூர இருந்தும் ஆண்டவரே பக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகள் வாகனத்தில் வரும்போது உடைய பாதுகாப்பு கூட இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே ஆராதனை பண்ணுகிற வேளைகளில் இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் நேர்த்தியாய் வாசிக்கவும் ஆண்டவரே ஆராதனை செய்யவும் கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வேதம் வாசித்த, வார்த்தையை கொடுத்த, செபித்த, சாட்சிகள் சொன்ன ஆண்டவரே தசமபாகம் காணிக்கை போட்ட உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தடைகள் உடையட்டும், சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த மாசம் கடைசி வரைக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த மற்ற வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பார்த்து கொள்ளுமே சுவாமி. எங்களுடைய மனதின் யோசனைகள், எங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முதற்கொன்று எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் இருப்பதாக ராஜா. நாங்கள் தவறுகள் செய்து விடாதபடி, நாங்கள் சத்துருவின் கரத்தில் விழுந்து விடாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற பிரத்யேகமான ஆண்டவரே மேன்மையுள்ள அந்த நித்திய வாழ்க்கைக்கு எங்களை ஒப்படைத்து தயார் பண்ணி அதில் நாங்கள் வர்றதுக்கு ஆவியானவர் எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு முன்பாக உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். தடைகள் உடைய எங்களை மேல் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கேடகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஆண்டவரே திட்டங்கள், செயல்பாடுகள், இயேசுவின் நாமத்தினாலே யோசனைகள் எல்லாவற்றிலும் என் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் செயல்படுவீராக ராஜா. உடைய கரத்தில் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். சண்டே கிளாஸ் நடத்துகிற மெலிட்ராவை, சண்டே கிளாஸ் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யூத் டீமை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா செயல்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் கூட இருப்பதாக. என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சலபார் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவரவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா.